போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் சிக்கியுள்ள ஜான் பிரிட்டோ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் அல்ல என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல். அமைச்சரின் மாமியாரும் எம்எல்ஏவுமான லீமா ரோஸின் தம்பி என்று பரப்பப்படும் தகவலும் வதந்தி என விளக்கம். அவ்வளவுதான்ப்பா, நியூஸ் முடிஞ்சிட்டு. இடி தரப்புல இருந்தே சொல்லிட்டாங்க, ஆதவ் அர்ஜுனா அவர்களின் குடும்பத்திற்கும் ஜான் பிரிட்டோ அவர்களின் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப மாரிதாஸ் சொன்னாரே, அது என்ன அப்படின்னு கேக்குறீங்க. சரி, மாரிதாஸ் என்ன சொன்னாருன்னு பாப்போமா? பகுதிகளை கடத்தக்கூடிய ஸ்மக்லிங் கும்பல், இந்த கும்பலுடைய ஜான் பிரிட்டோன்றது ஆதவ் அர்ஜுனோட சித்தப்பா தான், அதாவது லீமா ரோஸோட தம்பி தான் அப்படின்னு அடிச்ச ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்குது. அதான் விஷயமே ஓடி. மாரிதாஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னு நம்ம பாத்துட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜான் பிரிட்டோ அவருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் குடும்பத்திற்கும் சொந்தம் இருக்கு, பந்தம் இருக்கு, இவங்க ரெண்டு சொந்தக்காரங்க அப்படின்றத ஒரு கும்பல் அடிச்சு சொல்லுது. அந்த கும்பல் சொல்லி இருக்கு, இவர் சொல்லல. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வதந்தி, அவர் அடிச்சு சொன்னாருன்னு அவர் சொல்லல, ஏதோ ஒரு கும்பல் கிசு கிசு. அதான் சொன்னல, மாரி அவர்கள் எப்பவுமே கிசு கிசு எழுதுவார். இந்த இவர் கூட யார் போனா, அவர் கூட யார் வந்தா, இவங்க கூட யார் இருக்காங்க, அவங்க கூட யார் இருக்காங்க, அவங்களோட பர்சனல் லைஃப்ல என்ன நடந்தது, இப்படி கிசு கிசு சொல்ற ஒரு கிசு கிசு யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள். சோ அதனால அவர் பரப்புன அந்த பொய்யான ஒரு செய்தியாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கலவரம். நியூஸ்ல இப்போ இடி தரப்புல இருந்தே அபிஷியலா சொல்லிட்டாங்க, கரெக்டா? அப்போ இடிய நீங்க விலக்கு வாங்கிட்டீங்க, நீங்க ஆளுங்கட்சி அப்படின்னு பெனாத்திட்டு அலையாதீங்க. அதே இடி தான் திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக இருக்கிறவங்க மேல கேஸ் போட்டுச்சு, நம்ம பார்த்தோம் இல்லையா? திமுக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு இடி ரெய்டு போனாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். சோ அதனால